குயில் இசை கேட்டு மோர் நல்ல கெட்டியா இருக்குல்ல வளரு. ஆமா சனா. மோர் கரைச்சது நீ ஆக்கும். ஆமா பத்மாக்கா. அதான் கேக்குறேன். ஏக்கா நல்ல கெட்டியா தானக்கா இருக்கு. நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தூக்குவாளியில கொஞ்சம் கொண்டுட்டு போங்கக்கா. அப்ப சரி. ஆமா மோர் கெட்டியா தான் இருக்கு. பத்மாக்கா சாப்பிடு சாப்பிடு. ராஜேஸ்வரி அம்மா ஐயா சாப்பிட்டுட்டாரா? வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்களே. அவரை சாப்பிட வச்சுட்டு தான் நான் வந்தேன். அவர் சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? ஐயா இங்க வந்திருந்தா ஆளும் பேரோட உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல பேசிக்கிட்டே. இல்லத்தே, ஐயாவுக்கு இப்படி கீழே உட்காந்து சாப்பிட முடியாது நம்மள மாதிரி. அந்த சோபா கணக்கு ஒரு ஸ்டூல்ல இலைய போட்டு விரிச்சு வச்சோம்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம்ல. போற இடத்துல எல்லாம் அப்படி சொகுசு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதான் ஐயாவுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். நம்ம வீடு தானம்மா. சரிடா இருக்கட்டும். அவர் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு செத்த படுக்கிறேன்னு படுத்துட்டாரு. நீ சாப்பிடு. சரிங்கம்மா. சாப்பாடு நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே சமைச்சிங்க? ஆமா. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு சாம்பார் ஊத்த சொல்லுவோமா முதல்ல இருந்து? ஆத்தத்தே போதும் தே, வயிறு நிறைஞ்சு வச்சு. யாருக்கு வேணும்? யாருக்கு சாம்பார் ஊத்தணும்? ஏம்மா ஒண்ணு வேண்டாம் மணி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது நைட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. என்னம்மா சனா வீட்டுல கேரியர் இருக்கு. இல்ல மணி போதும், நைட்டுக்கு மாவு இருக்கு, நான் தோசை சுட்டுக்கிடுவேன். அப்படின்னா ஒரு தூக்குவாளியில சாம்பார் மட்டும் ஊத்தி தரட்டா? தோசைக்கு வச்சுக்கலாம். சரி அப்படி வேணா செய். சரி போகும்போது சொல்லுங்க, யாவமா ஊத்தி தரேன். சரிம்மா. சாப்பிடுங்க. பாயசம் கொண்டு வரட்டா? இல்ல மணி, பாயசம் எல்லாம் வேண்டாம். நீ மத்த ஆளுகளுக்கு கேட்டு வை. விஜயா பாயசம் ஊத்தட்டா? மோர் சோறு சாப்பிட்டுக்கிறேன்க்கா. சரி சாப்பிடு. நான் இங்க இடம் இல்லைன்னு அங்க ஓரமா நின்றுட்டு இருக்கேன். சாப்பிட்டு கூப்பிடுன்னா வந்துருவேன். சரிங்கக்கா. சுந்தரே. பெரியமா, உனக்காக தான் இந்த சாப்பாடே. நல்லா சாப்பிடணும். என்ன நல்லா வளர்ற பிள்ளை, சத்துங்குத்துமா இருந்தாதே ஆள் நல்லா தடகாத்திரமா தெரியுவ. நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. சரிங்க பெரியமா. சம்பத்து உனக்கு இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு மோர் ஊத்தட்டாயா? மணியக்கா இதுவே போதும், தாராளமா இருக்கு. நான் சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டம்ளர்ல மட்டும் பாயசம் ஊத்தி கொடுங்க. டம்ளர்ல ஊத்தி குடிக்க போறியா? இலையில வேண்டாமா? இலையில எல்லாம் சாப்பிடுறதுக்கு வசதிப்படாது. எனக்கு டம்ளர்ல தான் ஊத்தி கொடுங்க. அவருக்கு டம்ளர்ல ஊத்தி ஒரு ஸ்பூனை போட்டு கையில கொடுத்தா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருப்பாருக்கா. அப்ப சரி, சாப்பிட்டு எந்திரிச்சு கையை கழுவட்டும். டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறேன். சரிங்கக்கா. ஏக்கா ஆளும் பேரோட நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்கக்கா. யாரும் என்னமோ கேட்டா வைக்கணும்ல, அதுக்கு தான் நானும் சரசும் இருக்கோம். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. என்ன அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு வைங்க, நாங்க சாப்பிடுறோம். சரிங்கக்கா. பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு அப்பளத்தை கையில கொடுத்து அனுப்பி இருக்கலாம்லக்கா? ஆமா, சின்ன பிள்ளைய பாரு அப்பளத்தை கையில எடுத்துட்டு போக. ஏக்கா சின்ன பிள்ளைய தானக்கா, எல்லாம் 10, 12 படிக்குது. அதுக்கு உனக்கு சின்ன பிள்ளைகளா? பேசாம சாப்பிடுச்சேனா? சரிங்கக்கா. என்ன பத்மாக்கா? அப்பதான் நான் சொன்னேன்ல, அங்க பாத்தியா? என்னது? சுந்தரம் அனிதாவும் எப்படி ஜோடியா உட்காந்துருக்காங்கன்னு பாரு. ஜோடியா எங்கக்கா உட்காந்துருக்காங்க? பக்கம் பக்கமா ஜோடியா தானே உட்காந்துருக்காங்க. ஜோடி பொறுத்தா எப்படி இருக்குன்னு பாரு. எக்கா என்ன விலை? சம்பத்தண்ணே ஆம்பளையாளு. அவர் பக்கத்துல அனிதா உட்கார்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவா. அதனால சுந்தருக்கு அடுத்து உட்காந்துருக்கா. வரிசையா தானக்கா உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதானே இடம் இருக்கு. இதுல என்ன ஜோடியை கண்டீங்க? ஏன் சம்பத்து பக்கத்துல சனாவை உட்கார வச்சுட்டு அவங்கிட்டு வந்திருக்கலாம்ல? என்னதுக்கா சம்பத்து நீ என் வீட்டுக்காரர் இருப்பார சொல்றீங்க? சனா அது சம்பத்து இல்ல. அப்புறம் அப்படிதான்க்கா என் காதுல கேட்டது. சர்பத்து சாப்பிட்டு சர்பத்து போட்டு குடிப்போமான்னு பேசிட்டு இருக்கோம். குடிப்போம்க்கா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு சர்பத்து பாட்டில் வாங்கிட்டு வரட்டா? 1 வாங்குவோமா இல்ல 2 வாங்குவோமாக்கா? 1 போதும். சிகப்பு கலர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி. என்ன நன்னாரி? சரிங்கக்கா. ஏங்க சனா என்னம்மா? எங்க சாப்பிட்டுட்டு ஒரு சிகப்பு கலர் சர்பத்து பாட்டில் வாங்கிட்டு வாங்கங்க நன்னாரி. சரிம்மா வாங்கிட்டு வரேன். சம்பத்து அப்படியே ஒரு 4 எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு வந்துரு. ஆட்டும்க்கா வாங்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சிருக்கியா? இருக்குக்கா இருக்கா? சரி சாப்பிடு. பாத்தியா வளரு, அவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. தப்பா ஒட்டு கேட்டா அதை எப்படி சாப்பிட்டதும் குடிக்கிறதுக்கு சர்பத்தா மாத்திட்டேன் பாத்தியா? ஆனா உங்க திறமை யாருக்குமே வராது பத்மாக்கா. அதான் பத்மா. சரி போதும், சாப்பிட்டு எந்திரிங்க. நான் சொன்னதை கவனிச்சியா இல்லையா? ஏக்கா அவங்கள சாப்பிட விடுங்க. என்னத்தையாவது நுயின்னு இருக்காதீங்க. நாளைக்கு பேசுவோன்னு சொல்லியிருக்குல்ல. சரி ஓகே சாப்பிடு. ஏலிலாதி ஆடி 18ஆம் பேருக்கு வீடெல்லாம் தொடச்சு கழுவி விட்டாச்சா? அது இந்த சுலோச்சனை வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கான்ல, போயிட்டு வந்து தான் பார்க்கணும் சாயங்காலம் போல. என்ன பெசலு? ஒன்றும் கிடையாது. ஒரு 2 வகை கூட்டு, 2 வகை பொரியல், அப்பெல்லாம் பாயாசம் வடைன்னு வச்சு இந்த சரசு வீட்டில் ஒரு 2 இலையை வாங்கி போட்டு சாப்பிட வேண்டியதான். என்ன ரொம்ப சளிப்பாத்தான் கிடக்கு? என்னத்தை செய்ய சொல்ற? அப்படியே போகுது. உனக்கு என்ன குறைச்சலு? 2 மருமகளும் நல்லா தாங்குறாளுங்க. உன்னைய எங்க தாங்குறாளுங்க? இவ இலையவதான் அப்படி வேலை வாப்பா. மூத்தவெல்லாம் ஒரு வேலைக்கும் லாயக்கப்பட மாட்டா. ஆனாலும் நீ மூத்தவளைத்தானே விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இளையவளைத்தான் போட்டு 50 வேலையும் வாங்குற. மூத்தவளை ஒரு வேலை சொல்றியா? சொன்னாலும் அவ ஒன்றும் செய்யவும் மாட்டா. அவ வாக்கப்பட்டு வந்ததுமே நீ அப்படி இடம் கொடுத்து வச்சிருக்க. என்ன செய்ய? பெரிய வீட்டில் பொண்ணு எடுத்தாச்சு. இதுக்கு தான் முதல்ல தலைக்கலையா அடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வேண்டாம், நம்ம கைக்குள்ளேலாம் இருக்காதுன்னு என் மகன் கேட்டானா? காதலிச்சுட்டே கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு வந்து நிற்கிறான்.
ஊருக்குள்ள பெரிய தலைக்கட்டு உள்ள குடும்பம். அண்ணன் தம்பி மாருக, அக்கா தங்கச்சி மாருகன்னு எத்தனை பேர் கூட பிறந்திருக்கா. அவளை ஏதாவது ஒன்று சொன்னோம்னா 50 பேரும் சண்டைக்கு வந்து நிற்பாங்க. அதுவே என் மருமக இளையவன்னா வீட்டுக்கு ஒத்த பிள்ளை. அவளை எதுவும் சொன்னாலும் அங்கேருந்து கேட்கறதுக்கு யாரும் வரப்போகிறதும் கிடையாது. ஓ, அதான் காரணமா? ஆமாம்மா, அதுக்காக நான் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டா இருக்கேன் என் மருமகளை? அப்படி சொல்ல வரல, எல்லா வேலையும் அவள் தானே பார்க்குறா, அதுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதை சொல்லு. ஆனால் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மடியில் வை. இந்த மாதிரி இப்போ இதை படிக்க வேற போகிறாளாம். என்ன படிக்க போகிறாளாம்? அதே தான் இந்த கம்ப்யூட்டரு. ஆமாம், இப்போ எந்த வேலைக்குனாலும் கம்ப்யூட்டர் தான் தெரியுமான்னு கேட்குறாங்களாம். தெரியுமா? இவ படித்து முதல்ல வேலைக்கு போய் என்னத்தை சம்பாதிச்சிருவான்னு நினைக்கிறேன். அட, என்னத்தையும் சம்பாதிச்சுட்டு போறா. 4 காசு சம்பாதிச்சு அதையும் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்க போறா. நீயும் வாங்கி முடிச்சு வைக்க போற. அது என்னமோ உள்ளதுதான். ஆனால் இங்கே வீட்டு வேலை தாங்கி போயிரும்ல, அப்புறம் ஏன் தலையில எல்லாம் விழும். எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போக சொல்லு. அப்படித்தான் அவளே சொல்றா. நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போவந்தே அப்படின்னு தான் சொல்றா. ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? ஏன் அப்படி சொல்ற? ஒரு நாள் 2 நாள்னா அலுப்பு செழிப்பு இல்லாமல் பார்க்கலாம். வருஷம் பூராம்னா பார்க்க முடியுமா? காலையில் ஒரு 9 மணிக்கு போகிறாப்புல இருக்குமா வேலைக்கு போகிறதுன்னா? சாயங்காலம் ஒரு 5 இல்லை 6ன்னு வை, திரும்பி வர்ற நேரத்துக்கு. சரி, இங்கே வீட்லேயும் வேலை பார்த்துட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் போய் வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் வேலை பார்க்கணும். அட, அவளே அதை பற்றி கவலைப்படலை, நீ என்னத்துக்கு கவலைப்படுற? வேலை எதுவும் தாங்கி போச்சுன்னா என் தலையில கட்டுவா. ஓ, நீ அதுக்கு பார்க்குறியா? வேற என்னத்துக்கு நான் கடந்து தட்டழியறேன்னு நினைக்கிறேன். நுள்ளிக்கா நுள்ளிக்கா, ஏக்கா நுள்ளிக்கா வாங்குறீங்களா? லீலாதி, வாங்குவோமா? ஆளுக்கு ஒரு காப்படி வாங்குவோமா? இதை யார் கடந்து உட்காந்து நொட்டுன்னு தட்டிக்கிட்டு கிடக்க? ஆமா, எம்பிட்டு? ஏக்கா, காப்படி 35 ரூபா. அடே அப்பா, 35 ரூபாயா? ஆமாக்கா, போன மாசமெல்லாம் 30 ரூபான்னு தான் போட்டேன். இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, வரத்தும் குறைஞ்சிருச்சு, அதனால தான் விலை கூட. ஆனாலும் 35 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏக்கா, அந்த செடியிலேருந்து இந்த நுள்ளிக்காயை பறிக்க முன்னாடி எங்கள் கையெல்லாம் புண்ணா போகும்க்கா, முள்ளு குத்தி குத்தி. ஆமாம், எங்களுக்கு இங்கே தட்டி தட்டி கையெல்லாம் வலிக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன செய்ய? மருந்து பொருள்னா அப்படி தான் இருக்கும். சளிக்கு நல்ல மருந்து இல்லை, நுரையீரல் நல்ல பலமாக இருக்கும். ஒரு காப்படி வாங்குங்களேங்க்கா. 30 ரூபாய்னாக்கா? ஏக்கா, கட்டுப்படி ஆகாதுக்கா. 30 ரூபாய்னாக்கா, இல்லைன்னா நிறைய கட்டு. 2 பேரும் ஆளுக்கு காக்காப்படி வாங்குறீங்களாக்கா? அப்படின்னா 30 ரூபான்னு போடுறேன். ஆஹா, இல்லை, காப்படி வாங்கி நாங்கள் ஆளுக்கு பாதி வச்சுக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு கல்ல 5 ரூபா குறைக்கிறதுன்னு சாத்தியப்படாதுக்கா. நான் வரேன். நுள்ளிக்கா நுள்ளிக்கா, என்ன இப்படி சொல்றா? சரி, கூப்பிடு. ஏன் சரிதா, ஆளுக்கு காப்படி போடு. வாங்கிக்கிறீங்களாக்கா? ஆமாம், உட்காரு. ஏப்பா, எங்க காய் கடைசியா போச்சு போல, பலாப்பட்டிக்கு அடியில் கிடக்கு. மடமடன்னு வித்துருதுக்கா. நீங்கள் தான் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் மாலினி கூப்பிட்டா ஒரு குரலுக்கு என்றைக்குமே வரமாட்டா. மகாராணி பெட்டில் படுத்திருப்பா. 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவா. சரி, அவளை உட்கார சொல்லு. உட்காரலையா இன்னும்? ஏன் உட்காரு. பாத்திரம் எடுத்துட்டு வர சொல்லிருங்கக்கா. அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். நாளை காணும். ஏங்கா, உங்கள் பல்லு ஏன் இப்படி இருக்கு? பல்லாஸ்பத்திரியில் எதுவும் காட்டி கிளிப்பு எதுவும் மாட்டக்கூடாது. அது மாட்டுறதுன்னா சின்ன பிள்ளையிலே மாட்டி இருந்திருக்கணும். இன்னும் காலம் போன காலத்தில் மாட்டி என்ன செய்ய? இல்லை, எதுவும் சாப்பிட வைக்கணும்னா சிரமமாக இருக்குமே, அதான் கேட்டேன். அதெல்லாம் பழகி போச்சு. சரிக்கா, சரி. ஏக்கா, நீங்கள் கொஞ்சோன்னு குடிக்கலாம்லக்கா? சேராது வளரு, உடனே மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பாடம் நடத்த முடியாது நாளைக்கு. ஆமாம், அது வேறு இருக்குது. என்னக்கா, எங்களை மாதிரி ஆளுங்கன்னா செத்த வீட்டோட படுத்துக்கிடலாம். ஆமாம், சைனஸ் இருக்குது பார்த்துக்க. பார்த்து தான் எதுனாலும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சரிங்கக்கா, சரி. வளரு, என்னக்கா? அப்படியே ஆரம்பிக்கிட்டா? ம். அவங்களெல்லாம் அங்கே ஒத்தையில பாத்திரம் கழுவ விட்டுட்டு நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோம். நானும் போகட்டா? ஏக்கா, சனா வீட்டு கிச்சனில் 4 பேருக்கு மேலே நிற்க முடியாது. ஏற்கனவே மணியக்கா, சரசக்கா, சனா 3 பேர் நிற்கிறாங்க. பத்தாக்குறைக்கு உங்கள் மகளும் நானும் போகிறேன்னு போயிருக்கா. ஏங்கா, இந்த அனிதா பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்க்குமோ? ஆமாம், எனக்கு எல்லா வேலையிலையும் நல்லா ஒத்தாசையாக இருப்பா. வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் ஆஃபீஸ்க்கே போவா. அதானு கேட்டேன். நல்ல பொண்ணாக இருக்கா. கட்டுறவே ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னக்கா, பிள்ளைக்கு கல்யாண வயசெல்லாம் வந்துருச்சுல்லக்கா. இப்போ சுந்தர் கூட படித்த பிள்ளைன்னா சுந்தருக்கு 25 வயசு ஆகுது. அப்போ இந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆயிருக்கும்லக்கா? ஆமாம், ஆயிடுச்சு. அப்படின்னா கல்யாணத்துக்கு சம்மந்தம் எதுவும் பார்க்குறீங்களாக்கா? பார்க்கணும். அதுக்கு எப்போ நேரம் கூடி வருதோ தெரியல. நம்ம தாங்க கூடி வர வைக்கணும். அதுவா எப்படி கூடி வரும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இப்போ தானே இங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கலை. ஆனால் இப்படியே விட்டுறவும் முடியாதுல்ல. பிள்ளைக்கு 25 வயசு ஆச்சு. சரியான வயசு தான் கல்யாணத்துக்கு. பார்க்கணும். காலனிக்குள்ளே எதுவும் நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள். அப்படியாக்கா? ஆமாம், பையன் நல்ல பையனாக இருக்கணும். என் மகன் மனசு போல் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அது ஒன்று போதும் எனக்கு. ஏக்கா, இந்த வசதி, பெரிய வேலை, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம், காரு, பெரிய பங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கலையா? அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஆசைப்படலை. எங்கள் தகுதி என்னவோ அதைத்தானே நாங்கள் பார்க்கணும். ஏன்க்கா, நீங்கள் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க. அண்ணன் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல. அவரும் நல்லா சம்பாதிக்கிற ஆளாக தான் இருப்பார். ஏன்னா நீங்களே கவர்மெண்ட் டீச்சராக இருக்கும்போது அவரும் அப்படி தான் இருப்பார். இப்போ அனிதாவும் நல்ல லாயருக்கு படிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய இடமா பார்க்கணுன்னு நினைப்பீங்கல்லக்கா? அப்படியெல்லாம் எந்த நினைப்பும் இல்லை. ரொம்ப நம்ம வசதிக்கு மீறி தாண்டோம்னு பார்க்குற ஐடியாவும் இல்லை. என் பொண்ணுக்கு ஈக்குவலாக பையன் நல்லா படிச்சிருக்கணும். ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்.
மற்றபடி குடும்பம் கொஞ்சம் நல்ல குடும்பமா இருக்கணும். சொல்லுங்க. மாமனார் மாமியார் நாத்தனார் பிக்கல் பிடுங்கல் இல்லாம இருக்கணும். அப்படியெல்லாம் நான் சொல்லலை. யார் இருந்தாலும் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிற குணம் என் மகளுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு மக்க மனுஷரை அனுசரிக்கணுமோ அந்த அளவுக்கு அனுசரிப்பா. என்னை பொறுத்த அளவுக்கு என் மகளோட நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறையும் வராமல் இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தால் சொல்லுங்க. மற்றபடி பணம் காசு பெரிய வீடு பங்களா அந்த மாதிரிலாம் எந்த நினப்பும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இருந்தா அப்ப சொல்லவாக்கா? இருந்தா சொல்லுங்க, பாப்போம் ஒத்து வருதா என்னன்னு பேசி முடிப்போம். சரிங்கக்கா, அப்ப கூடி சீக்கிரமே ஒரு நல்ல பதில சொல்றோம். எனக்கா ஏது கைவசம் ஏதோ மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லக்கா, இப்ப நானும் இந்த ஜாதகம் பாக்குறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல. ஓ, ஆன்லைன்ல படிக்கிறியா? ஆமா. சரி, என்கிட்ட நிறைய ஜாதகம்ல வரப்போக இருக்கும்லக்கா இனிமேல். அதான் அப்படி ஏதாவது வந்ததுன்னா அனிதாவுக்கு பாப்போமா என்னன்னு கேட்குறேன். பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்கக்கா. சரி, நான் போய் அவங்க பாத்திரம் கழுவி வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து வெயில் லட்சத்தை உலர்த்தி வைக்கிறேன். ஒரு வேளையும் பார்க்காம உட்காந்துக்கிட்டே இருக்கிறது என்னமோன்னு இருக்கு சாப்பிட்டுட்டு. பத்மாக்கா எப்படி? பரவாயில்லையாக்கா, விஜயாக்கா நல்லா நியாயமாக தான் பேசுகிறாங்க. இப்போ உள்ள பொண்ணு வீட்டுக்காரர்கள்லாம் பெரும்பாலான பேர் மாப்பிள்ளை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் பத்தலைங்கிறாங்கக்கா. அதை சொல்லு. அதே மாதிரி மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாதான். பையன் வேலை பார்க்குற இடத்துலையே தனியாக வீடு பார்த்து இருக்கணுமா. அந்த வீடுமே சொந்த வீடாக இருக்கணுமா. அது எல்லாராலையும் எப்படி முடியும் சொல்லு? எல்லாம் இந்த ஐடி கம்பெனி வந்ததுக்கப்புறம் தாங்க்கா இப்படி எல்லாம் நடக்குது. கண்ணு மண்டு தெரியாமல் சம்பளம் வாங்குதுகளா. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு திகைய மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. அதை சொல்லு. பாருங்கக்கா, ஆனால் விஜயாக்கா ஒன்று அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்கல பார்த்தீங்களா. நல்ல பையனாக இருந்தால் போதுங்கிறாங்க. அப்ப அதுக்கு நம்ம சுந்தர விட்டா வேற யார் இருக்கா? அதான் அப்போ நாளைக்கு பேசுவோம். எனக்கா பேசுவோம். அடிச்சுக்கோ. சரியா இருக்காமா? இருக்குமா. மாலினி, என்ன பெரியமா? அப்படியே எனக்கும் சேர்த்து ரூபா கொடுத்துரு, நான் பிறகு தாரேன். இந்த எங்க அத்தையை கொடுக்க சொல்லுங்க. சரி, நான் கொடுத்துக்கிறேன், கொண்டு போய் உள்ள வைப்போ. ஆமா, நாளைக்கு ஆடி பெருக்கு அதுவுமா இதைத்தான் சமைக்க போறீங்களாக்கும்? ஆமா, ஆடி பெருக்கு அன்னைக்கு யார் காய்ச்சுவா இதை? அப்புறம் என்னத்துக்கு வாங்கியிருக்கீங்க? நைட்டுக்கு சூடா சோறும் இந்த குழம்பும் வச்சு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூடா ஒரு அப்பளமும் பொரிச்சா நல்லா கொண்டான்னு இழுக்கும். காலையில சளி எல்லாம் நல்லா இறங்கிடும். நீ கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வை போ. நைட்டு செய்யறதுக்குன்னா எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க, வெளியே வைக்கிறனே. சரி, அப்படின்னா ஒரு வடச்சண்டி பாத்திரத்துல போட்டு வை. உங்க மருமகளாக்கா? ஆமா, மூத்தவ. எடுக்குன்னு பேசுறாளே. அவ அப்படித்தான் பேசுவா. அப்ப என்ன எவ்வளவு தரணும்? இன்னும் 30 ரூபா தரணுமா? ஆமாக்கா, இன்னும் ஒரு அரைக்காப்படி தான் இருக்கும். அதையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களா? அரைக்காப்படியை நான் வாங்கி என்ன செய்ய? நாளைக்கு பெருக்கு வேற. நாளன்னைக்கு வச்சுக்கிடலாம்லக்கா. அதான் சளி இருக்குங்கிறீங்கல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு 2 நாள் போல செய்யுங்க. ஒரு நாளைக்கு நல்லா கூட்டம் வச்சு சாப்பிடுங்கக்கா. இன்னொரு நாளைக்கு நல்லா நீட்டாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அம்பிட்டே என் தலையில கட்டிட்டு போகலான்னு பார்க்குறேன்னு. ஏக்கா இல்லைக்கா, வாங்கிக்கிட்டேன்னா அப்படியே நான் பஸ்ஸே ஏறிடுவேன். அப்படி சொல்லு. ஆமாம், எந்த ஊர்ல இருந்து வர? இந்த இங்கே தான்க்கா, தொட்டியாங்குளம். ஓ, தொட்டியாங்குளமா? சரி. ஆமாக்கா, அங்கே தான் காடு கிடக்கு. வாங்கிக்கிறீங்களாக்கா? இல்லை அம்பிட்டையும் வாங்கி வச்சு என்னையால செலவழிக்க முடியாதம்மா. எத்தே என்ன வாங்குறீங்க? நுள்ளிக்காயா? ஆமாம், அது என்ன தூக்குவாளியில? எத்தே பாயசம், பருப்பு பாயசம் உங்களுக்கு பிடிக்கும்லத்தே, அதான் ஊற்றி கொண்டு வந்தேன். சரி, உள்ள கொண்டே வைப்போ. எத்தே நுள்ளிக்காயா வாங்குறீங்க? நாளைக்கு 18ஆம் இருக்குதே. அது தெரியும் எனக்கு. நைட்டுக்கு செய். நைட்டுக்கு சோறு சாப்பிட மாட்டேங்கல்லத்தே. இல்லை, கொஞ்சம் சூடாக சோறை வடிச்சு இந்த குழம்பையும் வை. அப்பளமும் 2 பொரிச்சு வை. எத்தே அங்கே சனா வீட்டில் சாம்பார் நிறைய மிஞ்சி போய் கிடக்கு. நைட்டுக்கு தோசையை சுட்டு அந்த சாம்பாரை வச்சு ஒப்பேத்தரலான்னு பார்த்தேன். தோசையை சுட்டு சாம்பார் வச்சு ஒப்பேத்திக்கிடலான்னு பார்த்தியா? அப்போ நான் இப்போ நுள்ளிக்காய் வாங்கி வச்சிருக்கோம்ல, இதை நாளை கழிச்சு வேணா குழம்பு வச்சுக்கிடுவோம். இல்லை வேண்டாம், நீ நைட்டே குழம்பு வை. எனக்கு இன்னைக்கே சாப்பிட்டாகணும். தோசையை சுடு, நீ சாம்பார் ஊற்றி சாப்பிடு. எல்லாருக்கும் சாம்பார் ஊற்று, எனக்கு மட்டும் நான் குழம்பு ஊற்றிக்கிறேன். அப்போ பாதியை குழம்பு வச்சுட்டு மீதி எடுத்து வைக்கிட்டா நாளை பண்ண காய்ச்சிக்கிடுவோம். சரி போ. பெரியமா பாயசம் குடிக்கிறீங்களா? சுகர் இருக்குதா? வேண்டாம் போ. சரி, இன்னைக்கு ஊருக்குள்ள முக்காவாசி பேருக்கு இந்த சுகர் தாம்மா. துணியெல்லாம் காய போட்டிருந்தேல, போ நேரத்துக்கு எடுத்து மடிச்சு வை. காத்தெல்லாம் பரான்னு அடிக்குது, என்கிட்ட கொண்டு வர போகுது. கிளிப்பு குத்தி இருக்கோம் தே. கிளிப்போட சேர்த்து தான் பறந்து வச்சான் பரிமளா வீட்டில். சொல்கிறான், நீ போய் எடுத்து வை. போ, சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாமல் வேலையை பார்க்க பழகு. சரிங்க தே. ஏம்மா, நீங்கள் கொஞ்சம் பாயசம் குடிக்கிறீங்களா? இல்லைம்மா, இப்போ தான் இந்த அக்கா தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சேன். வேண்டாம், எனக்கு வயிறு நிறையா இருக்கு. சரிங்கம்மா. ஏங்க, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் தான் வரேன். எனக்கு என்ன தெரியும்? சொன்னா தானே தெரியும். வளர்மதி நாளையில இருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போறாளாம். அதுவா? தம்பி சொன்னான். சரி, போயிட்டு போறா. உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டு 6 மாசம் கழிச்சு வேலைக்கு போறாளாம். சரி, போயிட்டு போறா. நீயும் போகணுமா? போயிட்டு வா. நான் எதுக்கு போகணும்? நான் என்ன இல்லாதப்பட்ட வீட்டுல இருந்தா வந்திருக்கேன்? இல்ல, இல்லாதப்பட்ட மாப்பிள்ளைய தான் கட்டி இருக்கனா? இப்ப என்னம்மா உனக்கு? இல்ல, அவன் நாளைக்கு 1 மணி நேரம் கிளாஸ் போறேன்னு கிளம்பிடுவா. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேலைக்கு போறேன்னு கிளம்பிடுவா. அப்ப வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஏதாவது பெண்டிங் விழுந்ததுன்னா என்ன பார்க்க சொல்லக்கூடாது. ஏன் நீயும் கூட மாட சேர்ந்து பார்த்தா என்ன மாலினி? அவ சமைக்கிறானா? நீ ஏதாவது காய்கறி நறுக்கி கொடு. பண்ணுவேன். ஆனா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்னா பண்ணுவேன். எல்லாருக்கும்னா என்னையால பண்ண முடியாது.
உன்னையால பண்ண முடியாதுன்னு அப்ப வளர்மதி எல்லாம் பண்றா. அவளை யார் பண்ண சொன்னா? எல்லாருக்கும் அவளை யார் சமைக்க சொன்னா? அவங்களுக்கு அவங்க சமைச்சுக்கிட வேண்டியதானே. கூட்டு குடும்பமா இருக்கும்போது அப்படியெல்லாம் தனித்தனியா சமையல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அது என்னமோ எனக்கு தெரியாது. அவ தலையெழுத்து அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவ வேலைக்கு போறா போகாம இருக்கா, அது அவ பாடு. ஆனா என் தலையில வேலையை கட்டினா நானும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப எதுக்கு நடக்காத விஷயத்த யோசிச்சு சண்டை போட்டுட்டு இருக்க? இன்னைக்கே உங்ககிட்ட சொல்லி வச்சாதானே உண்டு. எப்படியும் அதான் நடக்கும், அதனாலதான் சொல்றேன். சரி, நடக்கிறத நடக்கும்போது பாத்துக்கலாம். நீ லைட்டா மாத்திட்டு வந்து படு. ம். ஆடியிலே பெருக்கெடுத்து ஓடி வரும் காவிரியை கூடி உன்னை வணங்கிடுவோம் குலம் தடிக்க வைப்பாயே. எதே மாமா. வளரு, என்னம்மா? எதே மாமா, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வரேன். ஆமா, இன்னைக்கு கிளாஸுக்கு போகணுமோ? ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு முதல்ல படிக்க போற. ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சு அடி எடுத்து வைக்கிற. இது நல்ல பெருகி மென்மையாலும் நீ முன்னேறணும். தேங்க்ஸ் மாமா. எதே போயிட்டு வரேன் தே. ஆ ஆ. எதே 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் என்னத்தே. சரி மாமா 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் என்ன மாமா? சரி. ஆமா, மணி 10 தானே ஆகுது. அது நாளுங்கிறதுனால ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு மாமா. அதான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டோம்னா எனக்கு முன்னாடி பேட்சுக்காரங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்தா கொஞ்சம் நடுக்கம் குறையும். அதுவும் சரிதான். சரி, போயிட்டு வா. அப்புறம் உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டியா? அவர் காலையில் வேலைக்கு போகும்போதே சொல்லிட்டேன் மாமா. சரி, அப்ப பார்த்து போயிட்டு வா போ. சரிங்க மாமா, வரேன் தே. ம். எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலையா படுது. எது தேவையில்லாத வேலைங்கிற? இவளை படிக்க போடணும்னு நினைச்சிருந்தா அவங்க பெத்தவங்க வீட்லயே படிக்க போட்டிருப்பாங்கல்ல. இப்ப இங்க வந்து இவ படிச்சு என்னத்தை கிளிக்க போறான்னு எனக்கும் புரியல. நாளை பண்ண வேலைக்குன்னு போகும்போது வீட்டு வேலை ஏதாவது பெண்டிங் விழுகட்டும், அப்புறம்ல இருக்கு உங்களுக்கு. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்து பேசுற. என்னது? அவ ஒண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்காக நீ வாங்கி போட்ட மிஷின் கிடையாது. இந்த வீட்டு மருமக. அதுக்கு இந்த வீட்டுல மேற்கொண்டு பொம்பளை ஆளுகன்னு நீ ஒருத்தி இருக்க, மூத்த மருமக ஒருத்தி இருக்கா. இப்ப மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு இல்லல்ல. அவ வெளியே போனா அந்த நேரத்துக்கு வேலையை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்ல. என்னால எல்லாம் பார்க்க முடியாது. வேணா உங்க மூத்த மருமகளை சொல்லுங்க. உன்னே நான் சொல்றேன், அவளை நீ செய்ய சொல்லு. அவகிட்ட எல்லாம் மனசு பேசுவா. அதான் ஒருத்தி ஏமாந்தவ கிடைச்சான்னா தலையில மிளகா அரைக்க வேண்டியது. இந்த மனுஷனுக்கு புத்தியே கிடையாது. இன்னைக்கு படிக்க போறேன்ட்டு போறவ நாளைக்கு தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு குடுமையை பிடிச்சி ஆட்டுவாள்ல, அப்ப தெரியும். அப்படி பிடிச்சு ஆட்டுறதுக்கு முதல்ல என் தலையில குடுமின்னு ஒண்ணு இருக்கணும்ல. இடிவரும் நன்மையெல்லாம் தேவி உந்தன் வரமாகும். தெய்வத்தின் திருவருள் தான் தினந்தோறும் வந்தடையும். மணியக்கா, என்ன கடைக்கு போயிட்டு வரீங்களோ? ஆமா வளரு, நீ என்ன எங்க கிளம்பிட்டே? புது ட்ரெஸ்ஸா? ஆமாக்கா, சொன்னேன்ல இன்னைக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் நாளுன்னு. அட ஆமா, ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கே முதல் கிளாஸ். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆமாக்கா, என்னதுக்கா கையில? வேற ஒண்ணும் இல்ல, உப்பு மஞ்சளும் தான். தீர்ந்துருச்சாக்கா? இல்ல, இன்னைக்கு 18ஆம் பேருக்கு பத்தியா, அதான் உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு போறேன். ஏக்கா, அது அச்சய திருதிக்கு தானே வாங்குவாங்க. இன்னைக்கு வாங்கணும் வளரு. வீட்டுல என்னைக்கு உப்பு மஞ்சளும் நிறைஞ்சு வலியணும் பத்தியா. ஆமாக்கா, சரி, அதனால வாங்கிட்டு வரீங்களோ? சரிக்கா. ஆமா, தங்கம் எதுவும் வாங்கலான்னு பார்த்தா தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு போகுது. நினைச்ச மாதிரி வாங்க முடியுதா? ஆமாக்கா, இன்னைக்கு தேதிக்கு கிராம் 13,250 ரூபாக்கா. வளரு, என்ன புது ட்ரெஸ்ஸா? பத்மாக்கா, ஆமா. எங்க சிங்கப்பூர் சீமாட்டி சிலுக்கு சிலுக்கு நடந்து போன மாதிரி எங்க கிளம்பிட்ட? சொன்னோம்லக்கா டைப்ரைட்டிங் கிளாஸ் போறோம்னு. ஆமா, அது இன்னைக்கு தானோ மறந்துட்டேன் பத்தியா. ஆமாக்கா, காலையில டைப்ரைட்டிங் கிளாஸ் 11 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ். ரெண்டுமே ஒரே இடத்துல தானா? இல்லக்கா, பக்கம் பக்கம். அப்படின்னா இனிமே நல்லா பிஸி ஆயிருவேன்னு சொல்லு. ஏக்கா, காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் தானக்கா. இப்ப அப்படிதான் போவேன். அப்புறம் 6 மாசம் கழிச்சு வேலை கிடைச்சிருச்சுன்னு வேலைக்கு போயிருவேன். அப்புறம் உன்னையெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? இப்பமே வாய் வைக்காதீங்கக்கா. உன்கிட்ட வாயை கொடுத்துட்டு நான் எங்க போறது? என்ன மணியக்கா, உப்பு மஞ்சளும் ஆடி பெருக்குல்ல பத்மா, அதான் இதை நம்மளால முடிஞ்சதுன்னு வாங்கிட்டு வரேன். ஏக்கா, அப்படின்னா தங்கம்லாம் வாங்கணும். தங்கம் விற்கிற விலைக்கு இப்ப எல்லாம் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாதே. ஏக்கா, அப்படின்னா நகை கடையில ஏதாவது ஒரு சீட்டு சேரலாம்லக்கா? அதுக்கு யார் மாசம் மாசம் போய் பணம் கட்டிக்கிட்டு இருக்க? அதுக்கு வீட்டுல காசு சேர்த்து வச்சோம்னா ஒரு நல்ல நாள்ல போய் வாங்கிக்கிடலாம். ஏக்கா, கையில காசு வச்சிருந்தா செலவழிஞ்சு போயிரும்லக்கா. சரித்தேன் பத்மா, எடுத்து ஏறி பசாருக்கு போயிட்டு வர முடியணும்ல. ஏக்கா, பேசாம நம்ம வேணா ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிப்போமா? பிசினஸ் சொல்லிட்டே இருக்கமே, ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? ஐயோ, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. அடுத்தவங்க காசை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டம். ஏக்கா, மாசம் சீட்டுக்கு ரூபாயை வசூலிச்சதும் உடனே பேங்க்ல கொண்டே போட்டணும்க்கா. பேங்குக்கு போற வழியில எதுவும் பணம் திருடு போயிடுச்சுன்னு வை, அம்பிட்டு பேருக்கும் நம்மள பணம் திருப்பி கட்டணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படிதான் நான் எது சொன்னாலும் முட்டைக்கட்டை போடுறீங்க. இப்ப பிசினஸ் ஐடியா புதுசா நீங்க என்னத்த கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் ஜோசியம் பாக்குறதுக்கு படிக்கிறீங்க, அப்புறம் என்ன? ஆமா, படிக்கிறேன். அது ஒரு பக்கம் மெயினா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் சைடா இருக்கட்டுமேனு பார்த்தேன். மாசத்துக்கு ஒரு நாள் தானே. ஆக மொத்தத்துல உருப்படுற வழி எதையுமே பார்க்க மாட்டேங்க. என்ன என்னக்கா ரோட்ல வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, என்னைய விட்டுட்டீங்க?
உன்னை விட்டுட்டு ஏதாவது பண்ண முடியுமா சனா, இல்ல பண்ணதான் விட்டுருவியா? ஆமா, என்னது இது கையில? என்னது சனா, ஏதோ டயப்பர் மாதிரி தெரியுது. ஒரு கையில டயப்பர், ஒரு கையில கிரேப் வாட்டர். என்னது இது? ஏக்கா, இன்னைக்கு ஆடி 18ஆம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு? ஏக்கா, ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படியே பெருகி பெருகி வருமா. அதுக்கு தான்க்கா டயப்பரும் கிரேப் வாட்டரும் வாங்கிட்டு போறேன். இது எதுக்கு சனா? கைப்பிள்ளை பச்சை பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு தானே இது யூஸ் ஆகும். ஆமா வளரு, எனக்கு தான் பிள்ளை இல்லைல்ல. ஆமா, அப்புறம் எதுக்கு இதை வாங்கிட்டு போற? இன்னமா புரியல உனக்கு? புரியல, சத்தியமா புரியல. வீட்டில் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை இருக்கிறவங்க தான் இந்த டயப்பரும் உட்வாட்ஸ் கிரைப் வாட்டரும் வாங்குவாங்க. ஆனால் என் வீட்டில் இன்னும் பிள்ளை இல்லை. அதே சமயம் இன்னைக்கு ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு இதை வாங்கியிருக்கேன்னா தொடர்ந்து இதையே வாங்குறாப்புல வரும்ல. அதுக்கு பிள்ளைன்னு ஒன்று பிறக்கணும்ல சனா. சும்மா யாராவது காசு கொடுத்து இதையே வாங்கி வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சு என்ன செய்ய போறாங்க வளரு? அப்புறம் எதுக்கு பிள்ளை வாங்குற? இன்னைக்கு இது வாங்குற யோகத்துக்கு இன்னும் அடுத்தடுத்து இதை வாங்குறாப்புல அமைஞ்சிட்டா, அதாவது எனக்கு சீக்கிரமா பிள்ளை பிறந்துட்டா, அதுக்கு தான்.